ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அண்ட் அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற படம் புஷ்பா 2 தி ரூல். சுகுமார் அவங்களுடைய டைரக்ஷனில் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, ஃபஹத் ஃபாசில், ராவ் ரமேஷ் மற்றும் பலருடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய படம் தான் புஷ்பா 2. இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் மெடோஸ்லோ அண்ட் இந்த படத்தினுடைய எடிட்டர் நவீன் நோலி, படத்தினுடைய மியூசிக் டைரக்டர், பாடல்களுக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத்தோட சேர்த்து தமன், அப்புறமா சாம் சிஎஸ். அண்ட் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி அஃப்கோர்ஸ் புஷ்பா 1 பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து சந்தன கடத்தல் அந்தனுடைய கான்செப்டை எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ சின்னதாக அவங்க ஊருக்குள்ளவே பண்ணிக்கிட்டு இருந்த புஷ்பா அதுக்கப்புறமா எக்ஸ்பாண்ட் பண்ணி அதை ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எப்படி கொண்டு போகிறாரு, இந்தியாவிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு இன்டர்நேஷ்னல் லெவல் எப்படி கொண்டு போகிறாருன்றதான் ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ பார்ட் 1 கண்டினியூஷன் மாதிரி கடைசியாக கொஞ்சம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்ட ஃபஹத் ஃபாசில், அந்த பன்வர் அந்த கேரக்டர் வந்து புஷ்பாவை அப்புறமா டார்கெட் பண்ணுறாரு. எப்படியெல்லாம் அவனுடைய கடத்தலை வந்து லாக் பண்ணி அவனை எப்படியாவது நம்ம கையில் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாரு, நம்மளை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பதிலுக்கு அசிங்கப்படுத்தணுன்றதுக்கான முயற்சிகள்லாம் எடுக்கிறாரு. ஸோ அதுக்கு புஷ்பா என்ன மாதிரியான நுணுக்கமாக அவருடைய எல்லாத்தையும் எப்படி கொண்டு போகிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கே வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ஜப்பானில் காட்டியிருப்பாங்க. எப்படி புஷ்பா 1 ஆரம்பத்திலே வந்து ஜப்பானில் ஒரு மாப்பிள்ளை உங்களுடைய வருங்கால ஒய்ஃபுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து ஆரம்பிக்கக்கூடியது தான் அப்படியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே காட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதே போல் இதுலேயும் வந்து ஜப்பானில் இறங்கக்கூடிய அந்த ட்ரக்கில் இருந்து தான் இவருடைய ஓப்பனிங் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா ஃபஹத் ஃபாசில் வந்து கரெக்டாக கன்வின்ஸ் பண்ணாங்களா, அப்புறமா இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா, இல்லை என்ன ஆச்சு, அவங்களுடைய ரைவல்ரி அப்படியே தான் போயிட்டு இருந்ததா, இதை தாண்டி இன்னும் இவருக்கு வந்து மற்ற இடத்துல இருந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகும்போது அங்கே என்ன மாதிரியான அப்போஸ்லாம் வருது, அண்ட் மினிஸ்ட்ரி சைட்லேருந்து என்ன மாதிரியான பிரச்சனைலாம் வருது அப்படின்றதும், அண்ட் கல்யாணம் வந்து அவர் பார்ட் 1 அப்படியே தாலி கட்டினதுக்கப்புறமா ஃபேமிலியில் எந்த அளவுக்கு அவருக்கு ரெக்கக்னைசேஷன் கிடைக்குது, முக்கியமாக அவங்களுடைய அப்பா ஃபேமிலியில் பெரிய அவங்களுடைய அண்ணன்களாம் வந்து ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையான்றதையும் சொல்லியிருக்கக்கூடிய படமாக தான் இந்த புஷ்பா படம் அமைஞ்சிருக்குது. ஸோ புஷ்பா 2 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியலான ஒரு மூவியாக எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் மாஸ், ஒரு பக்கம் வந்து சென்டிமெண்ட், ஃபேமிலி ட்ராமா, அண்ட் இன்னொரு பக்கம் ஆக்ஷன் பிளாக் சொல்லிட்டு ஒரு எல்லாம் கலந்த ஒரு படமாக இந்த புஷ்பா 2 வந்து இருக்குது. ஸோ அல்லு அர்ஜுன் அவருடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து ஆக்ஷனாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்துட்டு ரொமான்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அவருடைய ஸ்டைலில் அவர் எல்லாமே பண்ணியிருக்காரு. ராஷ்மிகா மந்தனா அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களது வந்து அவங்க கொஞ்சம் அவருக்கு வந்து ஈடு கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. பட் அது அந்த அளவுக்கு ஒரு சில இடத்துல நம்மளுக்கு இவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமேன்ற ஃபீல் வந்திருக்கு. அண்ட் இதை தவிர்த்து சப்போர்ட்டிங் ரோலில் பண்ணியிருக்கக்கூடிய ராவ் ரமேஷாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு ஃபஹத் ஃபாசிலே வந்து ஒரு பாதிக்கு மேலே கொஞ்சம் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். அண்ட் இதை தாண்டி கூடவே இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு ஜெகதீஷ் அவர்லாம் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது இல்லாமல் ஃபைனலாக ஒரு ட்விஸ்ட்டோடு முடிக்கிறாங்க. எப்படி மறுபடியும் வந்து புஷ்பாவை ஏதோ டார்கெட் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி, ஆனால் உண்மையாலே இறந்துட்டாங்களா, இல்லைன்னா வேறு ஏதாவது ட்விஸ்ட்டா, வேற ஒரு பேக்ரவுண்டில் ஒருத்தரை காட்டுறாங்க, அவர் தான் வந்து அடுத்த பார்ட்கான வில்லனா, இல்லைனா வந்து ஏற்கனவே நம்ம இறந்துட்டோம்னு நினச்சிட்டு இருந்தவங்க மறுபடியும் வந்துட்டாங்களான்ற ட்விஸ்ட்டோட புஷ்பா 3க்கு லீடோட முடிச்சிருக்கிறாங்க இந்த புஷ்பா 2 படம். ஸோ ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குறவங்களுக்கு ஒரு கொண்டாட்டமாக அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு மாஸ் அதிகமாகவே கொடுத்துருக்குறாங்க. பாடல்கள் புஷ்பா 1 அளவுக்கு நம்மளுக்கு இன்னும் கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து சொல்கிறதுக்கு வரலனாலும் பாடல்களும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்பவே நல்லா அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த வீக் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த படம் தமிழ், தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.